வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே 2 குரு, பிரகஸ்பதி என்கிற குரு, சுக்கிராச்சாரியார் என்கிற குரு, இவங்க 2 பேரும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 2 குருவும் ஒன்றா சேர்ந்து பாவத்தை நடத்தும் போது நமக்கு பலன்கள் எப்படி வரும்னாக்க, ஒருத்தர் கொடுப்பார் ஒருத்தர் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நமக்கு கொடுக்குறார் பிடிக்கிறார்னு பார்க்கணும். ஏற்கனவே கடகராசியான நீங்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு யோசிங்களோ அது எல்லாத்தையும் குழப்பமிட்டுருக்கு. தெளிவான எந்த முடிவும் எடுக்க முடியல. குழந்தைகள் விஷயத்தில் எதனா சொத்து சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறோம், அதுவும் முடியல. அவங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்ககிட்ட எதனா ஆன்சர்ஸ் வரும்னு பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம், இன்னும் ஒன்றும் வர மாட்டேங்குது. சரியாக பேசக்கூட முடியல அவங்களால. அவங்களும் பிஸியாக இருக்காங்க, நம்மளும் பிஸியாக இருக்கோம். ஒரே மனசில் குழப்பம் ஒரே குழப்பம். அதில் உடம்பு முடியாது போகிறது அப்படின்லாம் இருக்குது. சின்ன சின்ன பிரயாணங்கள் எல்லாம் ஒரு களைப்பை ஏற்படுத்துகிறது. நிறைய அப்படியே போயிட்டு இருக்குது. குடும்பத்தில் சரியாக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஆனால் நீங்கள் அன்போடு பாசத்தோடு தொடர்ந்து உங்கள் ஒய்ஃபை லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. போப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொடுத்துரும். இந்த சூழ்நிலையில் தான் இந்த குருவை சுக்கிரன் இணைத்ததை பார்க்க போகிறோம். குரு உங்களுக்கு லாபத்துக்கு உரியவரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தன் பார்வையாலே 12க்குரியவர இடத்துலேருந்து உட்காந்து பார்க்குறார். பார்த்தீங்களா, துலாஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ 4ஆம் இடமான துலாமை பார்ப்பதனாலே மண் மனை வாகனம் யோகங்களையெல்லாம் சீர் செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொண்டு வருவார். ரிப்பேரிங் ஒர்க் நிறைய இருக்கும். வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா வாடகை கிளம்பி போயிடுவான். கொடக்கூலி விட்ட பிறகு திருப்பி வீடு போய் பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், ரிப்பேர் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் உண்டாகும். காரை எடுத்துகிட்டு போனால் பேட்ரி போயிருக்கும், பேட்ரி சரி பண்ணணும், இப்படி செலவுகள் வைத்திருக்கும். சரி சார், என்னுடைய 6ஆம் இடத்தை போய் பார்க்குறாரு தனுசு ராசியை, அதுவான நல்லா இருக்குதா அப்படின்னா, 6ஆம் இடத்துல பார்க்கறதுனால சுக்கிரனின் பார்வை மனக்கவலையை கொடுத்து இருக்கும். என்ன போச்சு போ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக மாற்றிடும். 6-12 தொடர்பு. அதனால் கொஞ்சம் மனசிலே 2 குருவும் பார்க்கக்கூடிய தனுசு ராசி மனதிலே குழப்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி ஓவர் கம் பண்ணுறது? கொடுத்த காசு வரலையே, கேஸ் இன்னும் வாய்தாலேயே போயிட்டுருக்குதே, எந்த விதத்தில் ஆன்சரே தெரியாமல் நம்ம சுற்றிட்டுருக்குறோமே, டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தோம், டாக்குமெண்ட் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகி வரலைங்களே, வரேன்னு சொல்கிறான், இன்னும் வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போகலிங்களே, கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லையே, வரி வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதே, நமக்கு தலை சுற்றுதேன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே தேவையில்லாத மனசில் தேவையான கவலையும் தேவையற்ற கவலையும் சேர்ந்து உங்களை படுத்திக்கிட்டு இருக்கோம். குரு தன் பார்வை அப்படிங்கிறத பார்க்குறார். பார்க்கும்போது 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களோட ராசியின் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4, 6, 8 அப்படிங்கிற இந்த தொடர்பு 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்போது இந்த கவலைகள் இன்வேவேட்வலாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதுவும் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையற்ற பயங்களுடன் சேர்ந்த மனக்கவலைகள், 12ஆம் இடத்தில் இருக்கும்போது மருத்துவ தொடர்பான கவலைகள் அப்படின்னு இருக்கும். இது யார் சார் உடச்சி விடுறது அப்படின்னா, சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது லாபத்தை கொடுப்பதாக அமைவதனால் கொஞ்சம் தன்மைகளிலே மாற்றங்களை உண்டு பண்ணி தருவார் இந்த இணைவினால். இல்லைனா எல்லா ப்ரெஷரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும், ரிலீவ் இல்லாமல் இருக்கும். இந்த ரிலீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சுக்கிரனுடைய சேர்வு. அப்போது சுக்கிரன் நல்லதொரு இணைவாகத்தான் அமைந்திருக்கிறார்.
லாபத்துக்குரியவரும் அவர் தான். 4-11க்குரியவர் அவர் தான். அப்படின்னா முயற்சியினால் வரக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். கொஞ்சம் பரவாயில்லன்னு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான மேட்டர்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். அதனால் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு தெரியுது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆடம்பரங்கள் கம்மி பண்ணிக்கணும். தேவையற்றது தேவையானதுன்னு செலவுகளை பிரித்து கொள்ள வேண்டும். செய்கிற காரியத்தை தெளிவாக செய்ய வேண்டும். எண்ணி துணிக கர்மம்னு வாங்க, அது மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் வேலை செய்யணும். தெரியலன்னா தெரியலேன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அதுக்கான அட்வைஸஸ் கரெக்டாக வச்சுக்கிட்டு பண்ணணும். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எல்லா இடத்துலையும் நம்ம அட்வான்ஸஸை கொடுத்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது, வேலையை கொடுத்துட்டு. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. தெளிவாக யோசித்து செய்யக்கூடிய காரியம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இந்த சுக்கிரன் இருப்பார். மீடியா ரிலேட்டடுக்கெல்லாம் இது ரொம்ப பர்டிகுலராக. கண்டென்ட் இல்லாமல் எந்த விஷயம் பண்ணாதீங்க, கண்டென்ட்டோடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி. இல்லைன்னா பிரச்சனை உண்டு. அதே போல் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரியல் போங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் பேக்கப்பில் போய் மாட்டிகிட்டே இருப்பீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை அழகாக புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த 2 கிரகங்கள் சேர்க்கோடு இணைவு காட்டுகிறது. பரிகாரமாக எதனா இருக்கா அப்படின்னா அவசியம் பரிகாரம் உண்டு. முக்கிய பரிகாரம் காளி தேவியை வழிபடுவது. ஏன் காளி தேவியை வழிபடணும்? காளி உங்களுக்கு கருணை உள்ளவள். அவள் ஒரு வார்த்தை உங்களுக்கு வழியை காட்டிட்டானா நீங்கள் அந்த வழியோட போயிட்டே இருக்கலாம். காளிதாசர் நல்ல ஒரு உதாரணம். அதனால் அவளை வழிபடுவதனாலே உங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை வாழ்க்கை பாதை தொடர்ந்து நல்லதாக அமையும். இந்த காணொலியிலே ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காணொலி இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றொரு காணொலியில் பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.